கர்த்தருடைய மகிமை. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். கர்த்தருடைய சமூகம் தன்னோட கூட செல்ல வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தரும் மோசேயின் விண்ணப்பத்தை ஏற்று அவருடைய வார்த்தையின்படியே செய்வதாக சொல்லுகிறார். இதன் பின்பு மோசே கர்த்தரிடத்தில், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே தேவனுடைய முகத்தை பூரண மகிமையோடு காண விரும்புகிறார். இதற்கு முன்பு மோசே தேவனுடைய முகத்தை பார்த்திருக்கிறார். ஆனால் பூரண மகிமையோடு மோசே கர்த்தருடைய முகத்தை பார்க்கவில்லை. ஆகையினால்தான் இதுவரையிலும் பார்த்திராத ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் என்று மோசே இப்போது தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயின் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு ஜெபத்திலே ஜெயம் உண்டாயிருக்கிறது. அவருக்கு கர்த்தருடைய கிருபை ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் மோசேயினிடத்தில், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். மோசேயும் கர்த்தருடைய கிருபையை ஒவ்வொன்றாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். மோசே கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு விண்ணப்பமாக கேட்கும்போது கர்த்தர் அவருடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுக்கிறார். மோசே கர்த்தரிடத்தில் கேட்கும்போது பெற்றுக்கொள்கிறார். அவர் கர்த்தரிடத்தில் அதிகமாய் கேட்கும்போது கர்த்தருடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்கிறார். மோசே இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய செவிகளால் கேட்டார். இப்போது அவர் கர்த்தருடைய மகிமையை தன்னுடைய கண்களால் காண வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை மோசேக்கு காண்பிக்கும் போது மோசே அதை தன்னுடைய கண்களால் பிரத்யட்சமாய் காண்பார். கர்த்தரை தரிசிக்கிறவர்கள் தங்களுடைய மனக்கண்களால் விசுவாசத்தோடு தரிசிக்க வேண்டும் என்பது மோசேக்கு நன்றாய் தெரியும். கர்த்தரை மாம்ச பிரகாரமான கண்களால் பார்க்க முடியாது. இதுவும் மோசேக்கு தெரியும். மோசே இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய சரீர பிரகாரமான செவிகளால் கேட்டார். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் மேகஸ்தம்பத்தின் நடுவில் இருந்து மோசையோடு பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். கர்த்தருடைய வார்த்தைகளை தன் காதுகளால் கேட்ட மோசே இப்போது கர்த்தருடைய மகிமையை தன் கண்களால் காண வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் தன்னுடைய விண்ணப்பத்திற்கு சாதகமான பதிலை கொடுப்பார் என்னும் நம்பிக்கை மோசேயின் மனதில் இருக்கிறது. மோசே இதுவரையிலும் இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகி இருக்கிறார். கர்த்தருடைய ஒப்புரவாதலுக்கு அடையாளமாக மோசே கர்த்தருடைய மகிமையை காண விரும்புகிறார் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். தம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்னும் நம்பிக்கை மோசேயின் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக கர்த்தர் தம்முடைய மகிமையை தனக்கு காண்பித்தருள வேண்டும் என்று மோசே எதிர்பார்க்கிறார். ஆனாலும் மோசே கர்த்தரிடத்தில் தான் என்ன கேட்கிறோம் என்பதை அறியாமலேயே இவ்வாறு கேட்கிறார் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்திற்கு தம்முடைய கிருபையுள்ள பிரதியுத்தரத்தை சொல்லுகிறார். மோசே கர்த்தரிடத்தில், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தரோ மோசேயை நோக்கி, நீ என் முகத்தை காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை பிரகாசத்தை யாரும் காண முடியாது. அதை கண்ட எந்த மனுஷனும் உயிரோடு இருக்கவும் கூடாது. மோசே இதுவரையிலும் தேவனுடைய மகிமையின் ஒரு பகுதியை மட்டுமே கண்டிருக்கிறார். மோசேயை போல மேலும் அநேகரும் தேவனை இவ்வாறு தரிசித்திருக்கிறார்கள். தேவனை கண்டவன் மரித்து போவான் என்பது
எபிரேயருடைய பொதுவான நம்பிக்கை. மோசேயின் விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆகையினால் கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்திற்கு சாதகமான பதிலை சொல்லாமல் அவருடைய விண்ணப்பத்தை நிராகரித்து விடுகிறார். கர்த்தருடைய முகத்தை மோசேயால் காண முடியாது. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை பூரணமாய் வெளிப்படும் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் மனுஷரிடத்தில் இல்லை. கர்த்தருடைய மகிமையை மனுஷன் பார்த்தால் அவன் மரித்து போவான். கர்த்தருடைய மகிமையை பார்த்து உயிரோடு இருக்கும் அளவுக்கு மோசேயின் இடத்திலும் விசேஷித்த பலன் இல்லை. அவரும் கர்த்தருடைய முகத்தை கண்டால் மரித்து போவார். கர்த்தரை பற்றிய ஒரு சில ரகசியங்கள் இன்னும் நமக்கு வெளிப்படுத்தப்படாமல் மறைவாகவே இருக்கிறது. நாம் பரலோகத்திற்கு போன பின்புதான் கர்த்தரை பற்றிய அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதுவரையிலும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் பரலோகத்திற்கு போன பின்பு கர்த்தர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:2. நாம் இப்போது இந்த பூமியில் இருக்கும் காலத்திலும் கர்த்தரை பற்றிய ஒரு சில வெளிப்பாடுகள் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை பற்றி நமக்கு வெளிப்படாத காரியங்களை குறித்து நாம் குழப்பமடையக்கூடாது. அறிவிக்கப்படாத ரகசியங்கள் கர்த்தருக்கே உரியது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என் முகத்தை காண மாட்டாய் என்று சொன்னாலும் அவர் மோசேக்கு ஆறுதலான பிரதியுத்தரமும் சொல்லுகிறார். என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே கன்மலை வெடிப்பில் மறைந்திருக்கும் போது தேவன் தம்முடைய நாமத்தை மோசேக்கு முன்பாக கூறுகிறார். கர்த்தரே மோசேக்கு முன்பாக கடந்து போகும்போது தம்முடைய நாமத்தை அவருக்கு கூறுகிறார். ஆகையினால் இந்த நாமத்தை தூதன் யாரும் கூறவில்லை, தேவனே கூறுகிறார் என்னும் நிச்சயம் மோசேக்கு உண்டாயிருக்கும். தேவன் மோசேயை கடந்து போகும் மட்டும் தம்முடைய கரத்தினால் அவரை மூடுகிறார். அதன் பின்பு தேவன் தமது கரத்தை எடுத்தபோது மோசே கர்த்தருடைய பின்பக்கத்தை காண்கிறார். தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் மனுஷன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் சம்பாதிக்க முடியாது. தேவன் தம்முடைய சொந்த சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மனுஷரை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆகையினால் தேவன் தமது சொந்த விருப்பத்தின் பிரகாரம் மனுஷரை ஆசீர்வதிக்கிறார். மனுஷரை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஒப்புரவாகி இருக்கிறார் என்பதை மோசே உறுதி பண்ண விரும்புகிறார். அதற்கு அடையாளமாகவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே கர்த்தரிடத்தில் கேட்டார். கர்த்தர் தம்முடைய மகிமையை மோசேக்கு காண்பிக்காவிட்டாலும் அவர் தம்முடைய தயையை எல்லாம் மோசேக்கு முன்பாக கடந்து போக பண்ண சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஒப்புரவாகி இருக்கிறார் என்பதற்கு கர்த்தருடைய தயை அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய தயை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு நீரோடையைப் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் மோசேக்கு தம்முடைய தயையை எல்லாம் அவருக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். கர்த்தருடைய தயையை எண்ணி முடியாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஒப்புரவாகி இருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் அடையாளமாய் இருக்கிறது. மோசே கர்த்தரிடத்தில் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டார். கர்த்தர் என்னுடைய தயையை உனக்கு காண்பிப்பேன் என்று மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய தயையே அவருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமையை அவருடைய மகத்துவத்திலும் நாம் காணலாம். அதே வேளையில் அவருடைய மகிமையை நாம் அவருடைய இரக்கத்திலும் காணலாம். இரக்கத்தில் வெளிப்படும் மகிமை மகத்துவத்தில் வெளிப்படும் மகிமையை விட அதிகமாய் இருக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசன பகுதியில் கர்த்தர் தம்முடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் எவன் மேல் கோபமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ
அவன் மேல் கோபமாய் இருப்பேன் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய கோபம் எப்போதுமே நீதியானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கும். கர்த்தருடைய கிருபையோ நமக்கு இலவசமாக கொடுக்கப்படும் ஈவு. ஆகையினால் கர்த்தர், நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் யாரையும் குற்றப்படுத்தாமல் அந்த கிருபையினால் நம்மை ரட்சிக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என் முகத்தை காணமாட்டாய் என்று சொல்லிவிடுகிறார். கர்த்தரை கண்டு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்கக்கூடாது. தம்மை முழுமையாக காணாமல் எந்த அளவுக்கு கண்டால் மனுஷனால் உயிரோடு இருக்க முடியும் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் மனுஷனுடைய பலத்தையும் அறிந்திருக்கிறார், அவனுடைய பலவீனத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மோசேயினிடத்தில் கன்மலையின் வெடிப்பை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கன்மலையாக இருக்கிறார். நம்முடைய கன்மலையாகிய கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாம் தேவனுடைய மகிமையை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10:4. மோசே கன்மலையின் வெடிப்பிலே பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவரால் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். கர்த்தர் இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு தம்முடைய மகிமையை ஓரளவு வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை முழுவதுமாக வெளிப்படுத்தப்படும். மோசேக்கு கர்த்தருடைய மகிமை இந்த பூமியில் பொதுவாக வெளிப்படுத்துவதை விட அதிகமாகவும், பரலோகத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுவதை விட குறைவாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த பூமியில் நாம் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்கிற அறிவு குறைவாகவே இருக்கும். நாம் பரலோகத்திற்கு போகும்போது இந்த குறைவு நம்மை விட்டு நீங்கும். அங்கே நாம் கர்த்தரை அவர் இருக்கிற வண்ணமாகவே காண்போம். கர்த்தர் மோசேயை கன்மலையின் வெடிப்பிலே வைக்கிறார். அப்போது கர்த்தர் மோசேயை கடந்து போகிறார். ஆனாலும் மோசேயால் கர்த்தரை காண முடியவில்லை. கர்த்தர் மோசேயை கடந்து போகும் மட்டும் தம்முடைய கரத்தினால் மோசேயை மூடுகிறார். கர்த்தர் மோசேயை கடந்து போன பின்பு தம்முடைய கரத்தை எடுக்கிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை காண்கிறார். ஆனால் மோசேயால் கர்த்தருடைய முகத்தை காண முடியவில்லை. மோசே கர்த்தருடைய பின்பக்கத்தை மாத்திரமே காண்கிறார். கர்த்தருடைய முகம் மோசேயை கடந்து போகும்போது அவருடைய கரம் மோசேயின் கண்களை மூடியிருக்கிறது. ஆகையினால் மோசேயால் கர்த்தருடைய முகத்தை காண முடியவில்லை. கர்த்தர் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தியது போலவே நமக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்மாலும் கர்த்தருடைய முகத்தை காண முடியாது. அவருடைய பின்பக்கத்தை தான் காண முடியும். கர்த்தருடைய முகம் என்பது இனிமேல் வரப்போகிற நாட்களில் கர்த்தர் செய்ய போகிற கிரியைகளை குறிக்கிறது. கர்த்தருடைய பின்பக்கம் என்பது அவர் இதுவரையிலும் செய்து முடித்திருக்கிற கிரியைகளை குறிக்கிறது. நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவும் நம்முடைய சொந்த அனுபவத்தின் மூலமாகவும் மற்றவருடைய ஜீவியங்களில் நடைபெறும் சம்பவங்கள் மூலமாகவும் கர்த்தர் இதுவரையிலும் செய்து முடித்திருக்கிற கிரியைகளை மாத்திரமே காண்கிறோம். இவையெல்லாம் கர்த்தருடைய பின்பக்கத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. இவையெல்லாம் கர்த்தர் கடந்து போன பின்பு நாம் காண்கிற சம்பவங்கள். நம்முடைய ஜீவியத்திலும் மற்ற மனுஷருடைய ஜீவியத்திலும் இனிமேல் சம்பவிக்க போகும் காரியங்களை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தர் மாத்திரமே வரப்போகிற காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறார். இனிமேல் நமக்கு முன்பாக நடைபெறப்போகிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய முகத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அவை நமக்கு மறைக்கப்பட்ட ரகசியமாயிருக்கிறது. மறைவான காரியங்கள் கர்த்தருக்கே உரியது. மோசே கர்த்தருடைய முகத்தை காணாமல் அவருடைய பின்பக்கத்தை மாத்திரம் கண்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்னார். மோசே கர்த்தருடைய பின்பக்கத்தை பார்த்தபோது அவர் கர்த்தருடைய தயையை எல்லாம் பார்க்கிறார். கர்த்தருடைய பின்பக்கமே அவருடைய முழு தயையையும் வெளிப்படுத்துவதற்கு போதுமானதாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தயையை மோசேக்கு வெளிப்படுத்தியது போல் நமக்கும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இதுவரையிலும் செய்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
நாம் அதை நோக்கி பார்த்து இனிமேல் வரப்போகிற நன்மையான காரியங்களுக்காக விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய காலங்களின் பிரகாசமும் மகிமையும் நமக்கு சீக்கிரத்தில் வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய பின்பகுதியை பார்த்த நமக்கு அவருடைய முகத்தை பார்க்கும் சிலாக்கியம் கிடைக்கும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய தயவுகளை இதுவரையிலும் பார்த்திருக்கிற நமக்கு அவருடைய புதிய தயவுகளை பார்க்கக்கூடிய சிலாக்கியம் கிடைக்கும். தேவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் முன்பகுதியும் பின்பகுதியும் மற்ற சரீர உறுப்புகளும் உள்ளன. பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய சரீர உறுப்புகளாக நாம் ஒரு சில காரியங்களை வாசிக்கிறோம். அதன் விவரம் வருமாறு: பின்பகுதிகள், இருதயம், கைகளும் விரல்களும், வாய், உதடுகளும் நாவும், பாதங்கள், கண்கள், காதுகள், தலைமுடி, தலை, முகம், கைகள், இடுப்பு. தேவனுக்கு சரீர பிரசன்னம் உள்ளது. அவர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மற்ற நபர்கள் போவது போலவே போகிறார். தேவனிடம் உள்ள ஒரு சில காரியங்களை குறித்தும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதன் விவரம் வருமாறு: சத்தம், சுவாசம், முகரூபம். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் செய்யும் காரியங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: வஸ்திரம் தரிக்கிறார், போஜனம் பண்ணுகிறார், ஓய்வு எடுக்கிறார், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், நடக்கிறார், ஏறி போகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய உணர்வுகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: துக்கம், கோபம், மனம் வருந்துதல், வைராக்கியம், வெறுப்பு, அன்பு, பரிதாபம், ஐக்கியம், சந்தோஷம் உணர்வுகள். தேவனுடைய ஆழ்தத்துவ பண்புகளை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தனிப்பட்ட ஆவி, சிந்தை, ஞானம், சித்தம், வல்லமை, சத்தியம், விசுவாசமும் நம்பிக்கையும், நீதி, உண்மை, அறிவும் ஞானமும், சிந்தனை, பகுத்தறிவு, மாறாத தன்மை. தேவன் தம்மை சரீர பிரகாரமாக பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுஷன் தேவனுடைய ரூபமாகவும் தேவனுடைய சாயலாகவும் இருக்கிறான். தேவனை காண முடியாது. தேவனுடைய ரூபமாகவும் சாயலாகவும் இருக்கும் மனுஷன் மூலமாக நாம் தேவனை விளங்கிக் கொள்ள வேண்டும்.